ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னிலேருந்து நம்ம வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சர்ன்ற ஒரு சீரீஸை தான் பார்க்க போகிறோம். கரண்ட்டாக இது பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ வாங்க இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சீரீஸை ஏசுன்னு ஒரு பொண்ணோட லைஃப் எப்படி ஆரம்பிக்குது எப்படி முடியுதுன்றது தான் கதையே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்லேயே ஒரு குட்டி பொண்ணு பீச்சை பார்த்துட்டு, அம்மா ஏமா உங்களுக்கு மட்டும் இவ்வளோ நேரம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும், சீக்கிரம் வெளியே வாங்க அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பா. ஆனால் அவன் அம்மா அதெல்லாம் கண்டுக்காமல் உள்ளே போய் கடல் நத்தை வர பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் வரீங்களா இல்லையா அப்படின்ட்டு வேற கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக அவங்களும் வெளியே வந்துட்டு அவங்க குரூப்போட சேர்ந்து பிடிச்சிட்டு வந்ததெல்லாம் வேற பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற ஆன்ட்டிங்களும், உன் பொண்ணு உனக்காக வெயிட் பண்ணுறான், ஆனால் பேர் அடிக்கிற வெயிலில் உன் பொண்ணுக்காக உன்னோட ஃபியூச்சர் மாப்பிள்ள எப்படி கண்ணை சவக்க சவக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு வேற கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பையன் வேற யாரும் கிடையாது, இந்த கதையோட ஹீரோ யாங். அவனும் வேற இந்த வெயில் அடிக்குதுல அதனால தான் கண்ணெல்லாம் செவந்திருக்கு, வேற ஒன்றும் கிடையாது, நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்ட்டு வேற சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். இவங்க இப்படி கலாய்க்கிறத பார்த்தோன்னே ஏசுனுக்கு வேற செம்ம கடுப்பாக போயிடும். என் மானத்தை வாங்கினோன்னே என் பின்னாடி சுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு வர திட்டிட்டு வேற வீட்டுக்கு போயிடுவா. ஜேசனோட அப்பாவும் இறந்து போனதுனால இவங்க அம்மாவால் இவளை வளர்க்கவே முடியாது. அதனால அவங்களும் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இவளையும் எடுத்துகிட்டு போய் அவங்க அங்கிள் வீட்டில் வேற விட்டுருவாங்க. நீ அங்கேருந்து ஒழுங்காக படித்து பெரிய ஆள் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவள் அப்பப்போ அம்மா பாசத்தில் இங்கே வேற ஓடி வந்துடுவா. உன்னை யார் இங்கே வர சொன்னா அப்படின்ட்டு வேற திட்டுவாங்க. மா நான் கவிதெல்லாம் எழுதி அதுக்கு செகண்ட் ப்ரைஸ்லாம் வாங்கினேன் தெரியுமா அப்படின்ட்டு வேற சொல்லுவா. உன்னை யார் அதெல்லாம் எழுத சொன்னா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு, இல்லைனா உன் ஸ்டெப் ஃபாதர் வந்து ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாரு அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. மா அவனும் அங்கே போன்னு சொல்கிறேன், எனக்கு அங்கே போகவே பிடிக்கல. மா அங்கே நான் சந்தோஷமாக இருக்கேன்னு யார் சொன்னால், நாங்கள் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கேன். இவ்வளோ ஏன் அங்கிள் எனக்கு ஒரு துண்டு மீன் கூட தரமாட்டுறாரு தெரியுமா, சாப்பாட்டுக்கே அங்கே நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். அட்லீஸ்ட் நான் உங்கள் கூடயே இருக்கேனே, ப்ளீஸ் எனக்கு நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு போட்டாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற அழ ஆரம்பிச்சிருவா. அதை பார்க்கும்போது இவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, இருந்தாலும் இவங்களே சாப்பாடு கஷ்டப்படுறாங்கல்ல. நீங்கள் இருந்தானா என்ன மாதிரி ஒரு டைவராக தான் ஆவ. இதே நீ அந்த வீட்டில் இருந்தானா நீ படித்து பெரிய ஆள் ஆகலாம், சியோலுக்கு போகலாம், பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கலாம். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஈரன், சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பு, இல்லைனா உன் ஸ்டெப் ஃபாதர் வந்துருவார் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்தா அவளோட ஸ்டெப் ஃபாதரும் வந்துருவாராம். ஆனால் அவர் நல்ல மனுஷனாக தான் இருப்பார் போல். சாப்பிட்டு போறியாமா அப்படின்ட்டு வர கேட்பாரு. இல்லை பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர கிளம்பிடுவா. அவரும் அவன் எழுதி வச்ச கவிதையெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பாரு. உன் பொண்ணு இங்கே வந்து இருக்கணும்னு சொல்லி எவ்வளோ ஆசைப்பட்றா, அவளை எங்கேயே தங்க வச்சுக்கியேன், உன் கையால் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாள் அப்படின்ட்டு வர அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. யோ நீ ஏன் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்க, நான் தான் இங்கே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு சாப்பாடு போகிறதே கஷ்டமாக இருக்குது, என் பொண்ணு கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியாது. அதுக்கு இவங்க ஹஸ்பண்டும், அப்போனா இந்த கவிதையை மட்டும் நீ படிச்சிடறத, படித்தா பயங்கரமாக ஃபீல் பண்ணுவா அப்படின்ட்டு வேறு கிழிச்சு பட பார்ப்பாரு. ஐயோ குடிக்காது குடியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வாங்கி படிப்பாங்களாம். அந்த கவிதையை படித்தோடனே பயங்கர எமோஷ்னலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே கட் பண்ணால் ஏசனோட அங்கிள் வீட்டை தான் காட்டுவாங்க. அங்கே வேறு எல்லாரும் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு வேறு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஏசுனா கிச்சனில் நல்லா வேலைக்காரி மாரி உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. இவன் மட்டும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், மற்றவங்களாம் ஜாலியாக சிரித்து சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவளுக்காக நம்ம ஹீரோ இருக்கார்ல ஏங்க, டெய்லி எப்போ பார்த்தாலும் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபேமிலிக்கு வேறு கொடுப்பாரு. டே என்னடா எக்ஸ்ட்ரா ஃபிஷ்ஷெல்லாம் கொடுக்குற அப்படின்ட்டு வேறு அந்த அங்கிளும் கேட்பாராம். ஆமாம் உங்கள் வீட்டில் 6 பேர் இருக்கீங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் 5 ஃபிஷ்ஷு மட்டும் வாங்குறீங்க, 1 ஃப்ரீ வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு வேறு கொடுப்பான். ஏசுனா இவன் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு இந்த பைத்தியக்காரனுக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, எதுக்கு தான் எனக்காக மீன் கொண்டு வந்து இந்த ஃபேமிலி கொடுத்துக்கிட்டு இருக்கானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வேறு அசிங்கமாக திட்டிக்கிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து இவன் அம்மாவும் வேறு கவிதையை படிச்சுட்டு பயங்கர எமோஷனலாக இருப்பாங்கல்ல, கையில் வேறு மீனோட வேறு வந்திருப்பாங்க. ஏசுனோட அங்கிளும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானா, டேய் நீ மட்டும் மீன் சாப்பிட்ற, என் பொண்ணுக்கு ஒரு துண்டு தரமாட்டியா, இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்த மீனை வேறு அவன் பிளேட்லேயே தூக்கி அடிப்பாங்க. அங்கே வேறு ஏசுனோட பாட்டியும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா, ஏமா நீங்களாம் ஒரு பெரிய மனுஷியா, உங்கள் பையன் பெற்ற மக தானே இவ, அவளை நல்லா பார்த்துக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு வேறு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஏசுனோட அங்கிளும், இப்போதைக்கு இங்கே வந்து இவ்வளோ சீன் போட்டுக்கிட்டு இருக்க, என் அண்ணனை கொன்னது பார்த்தாது இப்போ இங்கே வந்து என்னையும் சாகடிக்க பார்க்குறியா அப்படின்ட்டு வேறு கத்திக்கிட்டு இருப்பான். இவங்களுக்கு உடனே பயங்கர டென்ஷன் ஆகிடும். உன் அண்ணன் பெற்ற பொண்ணு தானே இவளே இப்படி வேலைக்காரி மாதிரி நடத்துறியோ, உன் அண்ணனோட ஆத்மா உன்னை மன்னிக்குமா, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன், என் பொண்ணை நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசுனியை வேற கூட கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏசுனுக்கு வேற செம்ம ஹாப்பியாக போயிடும். இவ்வளோ கலவரம் நடந்ததுக்கப்புறமும் ஏசுனில் அவங்க அம்மா கிட்ட, மா அங்கிள் எனக்கு மீன் துண்டு கொடுக்காம இருந்ததுனால தான் இப்போ நான் உங்கள் கூடயே தங்க போகிறேன், எனக்கு அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. உனக்கு எதுக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வேற அவங்க அம்மாவும் கேட்பாங்களாம். ஏன்னா நீங்கள் என் அம்மா அவ்வளோதான் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. அப்போனா எனக்கு 100 வான்னு எனக்கு சம்பாதிச்சு கொடு, பெரியவள் ஆனதும் எனக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்கிட்ட காசு இல்லையே அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா நீங்கள் அந்த கவிதையை படிச்சிங்களா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பா. அந்த கவிதையை நான் உங்களுக்காக தான் எழுதினேன், செகண்ட் ப்ரைஸ் கூட எனக்கு கிடச்சிது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த கவிதைக்கு செகண்ட் ப்ரைஸ் தான் நான் கொடுத்தானுங்க, நாசமாக போகிறவனுங்க, நானாக இருந்தாலும் ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வேற வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அவளே மற்ற குழந்தைங்களோட தூங்க வச்சிருவாங்களாம். இவங்களோட செகண்ட் ஹஸ்பண்ட் அவங்க ஹாலில் படுத்துட்டு தம்மு வேற அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. என் பொண்ணை நீ ஏதாவது கஷ்டப்படுதுன்னா அப்புறம் நீ உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு வேற மிரட்டிகிட்டு இருப்பாங்க. எல்லாருமே என் முதுகில் ஏறி தான் சவாரி பண்ணணும்னு நினச்சாங்க, இவ்வளோ ஏன் நீயும் இங்கே வெட்டியாக தானே உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்க, உன்னாலே எந்த யூஸும் கிடையாது, ஆனால் என் பொண்ணு பேர் என் கூட ஒன்றா வாழணும்னு ஆசைப்பட்டு அந்த வீட்டில் வேலைக்காரியாக இருந்திருக்கா,
இவளை நினச்சாலே எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக அவள் ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து வந்து பயங்கரமாக வேற கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவா. எதுக்கு அழுவுற அப்படின்ட்டு வேற இவங்களும் கேட்பாங்களாம். என்னை வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆக்கியிருக்காங்க, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. உடனே பக்கத்தில் வேற யாங்க உட்காந்துக்கிட்டு இருப்பானா, ஆன்ட்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவ தான் எலெக்ஷனில் ஜெயிச்சா, ஆனால் இவ்வளோ வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆக்கிட்டாங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஆமாம்மா நான் தான் ஜெயித்தேன், நான் தானே பிரசிடெண்ட் ஆகணும், ஆனால் என்னையும் வைஸ் பிரசிடெண்ட் ஆக்குனாங்க, என் பதவி ஏன் திருடிட்டாங்க அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணுவா. அப்போ தான் ஸ்கூலில் நடந்ததே வேற சொல்லுவான். நானும் போய் என்னோட டீச்சர்கிட்ட கேட்டோமா, அவரும் இப்போ பதவி நீ விட்டு கொடுத்தா தான் என்ன, அந்த பையன் பெரிய பணக்காரன், அவங்க அப்பா அம்மா எங்களுக்கு எவ்வளோ தரமாக செஞ்சுருக்காங்க, பதவியில் என்ன இருக்குது, வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தால் என்ன பிரசிடெண்ட்டாக இருந்தால் என்ன, போய் வேலையை பாரு அப்படின்ட்டு என்னை துரத்தி விட்டுட்டாரு, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் ஆகுது, என்னோட பதவி ஏன் என்கிட்ட பிடுங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேற உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. உடனே இவங்க அம்மாவும் இப்போ எதுக்கு பதவிக்கு நீ இப்படி அலையிற, பதவிக்கெல்லாம் ஆசைப்பட்டால் நிறைய இழக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவங்களும் பயங்கரமாக டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்கவே மாட்டா. இவங்களுக்கும் ரொம்ப பாவமாக போயிடுமா, ஏதாவது பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏசனோட அங்கிள் ஒய்ஃப் வேற ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களா, இருந்தாலும் அவங்க வீட்டில் வேற நிலம் வேலை செய்யன்னு வேற அமுச்சு விட்ருப்பாங்க. அடிக்கிற வெயில் அவங்களால வேலையே செய்ய முடியாது. அதை தெரிஞ்சுட்டு ஏசனோட அம்மாவும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற விழுந்து விழுந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அந்த ஆன்ட்டியும் நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுற, என்கிட்ட கொடுக்குறதுக்கு காசுலாம் எதுவும் இல்லை, வேணா வந்து என்னை செக் பண்ணிக்கோ அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அடி பாவி, நான் காசுக்காக தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு நினச்சிட்டே என்ன, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, ஒரே ஒரு நாள் உன்னோட வெட்டிங் நெக்லஸ் மட்டும் எனக்கு தெரியா, நான் திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. என்னது வெட்டிங் நெக்லஸா, அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. ஏன் இப்படி மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறேன், உங்ககிட்ட சும்மா தானே இருக்குது, ஒரே ஒரு நாள் மட்டும் கூட, வேணும்னா இந்த ஒட்டு மொத்த நிலத்தையும் நான் ஒரே ஆளாக விழுது தரேன், பக்கத்தில் இருக்கவங்க நல்லா இருக்குல்ல அதுலேயும் வேணா நான் வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு வேற இவங்க பாட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆண்டிக்கு வேற நோன்னு சொல்லவே முடியாதான், என்னை ஏன் தான் இப்படி சங்கடப்படுத்துறியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் அவங்களும் நெக்லஸை கொடுத்துருவாங்க. இப்படி கடன் வாங்கி அந்த நெக்லஸை போட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா ஏசனோட டீச்சரை மீட் பண்ண தான் போயிருப்பாங்க. அவங்க முன்னாடி கொஞ்சம் வசதியானவங்களாம் தெரியணும்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த ஸ்கூலுக்கும் வேற போயிருப்பாங்க. அங்கே வேற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். அங்கே ஏசுன்னு எழுதின அந்த கவிதை வேற செகண்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு வாலில் வேற மாட்டியிருப்பாங்க. பக்கத்தில் வேற ஃபஸ்ட் பிளேஸோட கவிதையும் இருக்குமா, இதெல்லாம் ஒரு கவிதை இதுக்கு ஃபஸ்ட் பிளேஸாக, என் பொண்ணை ஏன் தான் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களோ, அந்த டீச்சருக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரை பிடிச்சி வேற கிழின்னு கிழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஏசனோட டீச்சரை வேற அங்கே வந்துடுவான். ஆமாம் நீங்கள் யார், ஏசனோட ஆன்ட்டியா அப்படின்ட்டு வேற கேட்பானா. என்னது ஆன்ட்டியா, நான் ஏசனோட ஆன்ட்டிலாம் கிடையாது சார், நான் தான் அவளோட பெத்த அம்மா, நான் இவ்வளோ நாள் இங்கே வராமல் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், அதனால தான் நீங்கள் இப்படிலாம் கேட்குறீங்க, நான் உங்களுக்காக கிஃப்டெல்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் கேக்லாம் வேறு எடுத்து வைப்பாங்க. ஆமாம் எதுக்கு இது அப்படின்லாம் வேறு அந்த டீச்சர் கேட்பானா. இல்லை என் பொண்ணு ஜெயிச்சும் வைஸ் பிரசிடெண்ட் ஆகிருக்கால, ஸோ அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக வேறு குத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அந்த டீச்சரும் பதவியில் என்னங்க இருக்குது, சின்ன பசங்க தானே அப்படின்ட்டு வேற சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே இவங்களாம் வெளியே வந்துருவாங்களாம். வெளியே வேற ஏசனும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அம்மா என்னமாச்சு உள்ள, திருப்பி ஏதாவது சண்டை போட்டிங்களா என்ன அப்படின்ட்டு வேற கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் உள்ள முழுசாக என்ன நடந்ததுன்னே காட்டுவாங்க. இருந்தாலும் டென்ஷன் ஆகாமல் ஏசனோட அம்மாவும், சார் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவகிட்ட நீங்கள் கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துக்கோங்க, நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட்டும் கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க நைலானில் செஞ்ச சாக்ஸ் அப்படின்ட்டு வேற எடுத்து கொடுப்பாங்க. என்னது சாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவன் சாக்ஸே பார்க்காத மாதிரி வாயை பிறந்து வேற பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ளே வேற கொஞ்சம் பணமும் வச்சுருப்பாங்களா. பரவாயில்லையே இந்த லேடி நமக்காக பணம்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை பார்த்தோன்னே இன்னும் வேற பயங்கர ஹாப்பி ஆகிடுவான். அதுக்கு ஏசனும்மா நீங்கள் எதுக்குமா எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எனக்கு பிரசிடென்ட் வேலையை விட வைஸ் பிரசிடென்ட் வேலை தான் பிடிச்சிருக்கு, ரெண்டுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, வயசுன்னு முன்னாடி இருக்குது அவ்வளோதான் அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். உடனே உங்கள் அம்மாவும் நீ எனக்காகலாம் எதையும் விட்டு கொடுக்காத, உனக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு தோணுதா எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணு, அம்மா நான் இருக்கேன், நான் ஏழையாக போயிட்டேன், அதனால் நீயும் அதுக்காக கஷ்டப்படக்கூடாது, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. ஏசனும்மா நான் கஷ்டப்படக்கூடாதுன்னா நீங்களும் கஷ்டப்படக்கூடாது, நான் சீக்கிரமாக பெரியவளாகி நான் உங்களுக்கு முத்து மாலை வாங்கி தரேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். இவன் இப்படி சொன்னோன்னே அவங்களுக்கு வேற பயங்கர டச்சிங்காக போயிடுமா. அவங்களுக்கு வேற ஸ்மோக் பண்ணுற பழக்கம்லாம் வேற இருக்கும். வீட்டில் வேற அங்கங்கே சிகரெட்லாம் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து போட்டு நெருப்பில் வேற கொளுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டும் எதுக்கு உனக்கு வேணான்னா எனக்கு கொடுக்கலாம்ல அப்படின்ட்டு வேற கேட்பாரு. நான் இன்னையிலேருந்து ஸ்மோக் பண்ணுறதை குவிட் பண்ணலான்னு இருக்கேன், நீங்களும் விட்டுருங்க, என் பொண்ணு எனக்கு முத்து மாலை வாங்கி தரேன்னு சொன்னான், அதுக்காகனா நான் 60-70 வயசு வரைக்கும் உயிர் வாழணும், இப்போ கஷ்டப்பட்டாலும் ஃப்யூச்சரில் எனக்கு என்னவோ சந்தோஷமாக இருப்போம்னு தான் தோணுது அப்படின்ட்டு வேற பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. இவங்க வேற டைவிங் லேடியாக இருக்கிறதுனால ஏசும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் வேற பயங்கரமாக டைவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நாள் போக போக இவங்களுக்கு வேற அந்த உப்பு தண்ணிலாம் உள்ளே போய் பயங்கரமான நோயெலாம் வேற வர ஆரம்பிச்சிடும். உடனே யாங்கோட பாட்டி தான் அந்த ஊர்லேயே வேற மந்திரவாதியாக அவங்களும் வந்து வேற மந்திரிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. இப்போனா நீ கொஞ்சம் அடங்கு, எதுக்கு இந்த வயசுலேயும் போய் டைவ் பண்ணுற, உன் குழந்தைங்களெல்லாம் பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்ட்டு வேற அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஏசுனோட அம்மாவும் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசி என்னை பயமுத்துறீங்க, என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் டைவ் பண்ண தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு வேற அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. மற்ற ஆண்டிங்களும் நீ எதுக்கு கஷ்டப்படுற, நாங்கள் இருக்கும் போது நாங்கள் டைவ் பண்ணி கொண்டு வரோம், அதை வச்சு நீ உன் வீட்டை சமாளி அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிச்சை எடுத்து வாழறதுக்கு நான் செத்தே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசனோட அம்மாவும் என் பொண்ணு நல்லா இருக்கிற வரைக்கும் நான் டைவ் பண்ண தான் பண்ணுவேன் அப்படின்னு
அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது ஏசோனுக்கு வேற பயங்கர கடுப்பாயிடும். உடனே அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நெருப்புல போட்டு வேற கரிக்க ஆரம்பிச்சிருவா. அவளும் கோவத்துல அப்படியே அழுதுட்டே வெளில போவான்லாம். வெளியே தான் நம்ம யாங் இருப்பான்ல, அவனும் வேற இவளுக்காக சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருப்பான். என்னை பார்த்தா உனக்கு என்ன பிச்சைக்காரி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டையும் வேற தட்டி விட்டுட்டு அவளும் போய் கடல்ல உட்காந்துக்கிட்டு, கடல் ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் அம்மா உயிரோட விடு, அவங்க இது வரைக்கும் பிளெயினில் போனதே கிடையாது, நான் பெரியவளாகி அவங்கள பிளெயினில் கூப்பிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன், அவங்களுக்கு நான் பேர்ல் நெக்லஸ்லாம் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் அவங்கள உயிரோட விடு அப்படின்ட்டு வேற கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பா. பின்னாடி வேற யாங்கோ நின்றுக்கிட்டு இருப்பானோ, உன் வாய் என்னடா பூட்டா போட்டிருக்க, பக்கத்தில் வந்து ஏதாவது பேச அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பா. உடனே அவனும் கொண்டு வந்த ஃபுட்டை கொடுத்துட்டு, இந்த வாட்டி நான் உனக்கு மீன்லாம் ஒன்றும் கொண்டு வரல, மீன் தான் கொண்டு வந்துருங்க, நல்லா சாப்பிடு, நீ வேற அழுதுருக்க, உனக்கு நிறைய பசிக்கும் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஆமாம் உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பானா. உடனே இவளும், என்னை பார்த்தா உனக்கு என்ன பிச்சைக்காரி மாதிரி இருக்கா, என் மேலே பரிதாபப்பட்டு தானே எனக்கு இந்த மாதிரி சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற அப்படின்ட்டு வேற கேட்பா. பரிதாபம்லாம் ஒன்றும் படலை, அப்படி பட்டுருந்தனா நான் ஒரு பிச்சைக்காரனுக்கு தான் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அப்போ நீ எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தனா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதெல்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டேன் அப்படின்னு வேற அந்த குட்டி பையனை நோஸ் கட் பண்ணி விட்டுருவான். அப்புறம் எதுக்கு நீ ஃபுட்டு வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு ஏசனை வேற கல் எடுப்பாங்களாம். அது உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு யாங்க வேற அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஏசனோ வீட்டுக்கு வந்துட்டு அமைதியாக வேற தூங்கிட்டு இருப்பாங்களாம். அவங்க அம்மா வேற வந்து எழுப்பிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா ஏம்மா என்னத்துக்கு எழுப்புறீங்க அப்படின்ட்டு வேற கேட்பா. கொஞ்சம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போயிட்டு இவளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கடல் நத்தையெல்லாம் வேற சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அம்மா இதையே எனக்கு சமைச்சு கொடுக்குறீங்க, இதை நீங்கள் விற்றீங்கன்னா 100 வான் கிடைக்கும்ல அப்படின்ட்டு வேற சொல்லுவா. 100 வான் கிடைக்கும், ஆனால் உன் கூட இருக்கிற சந்தோஷம் எனக்கு கிடைக்காது. இந்த பேரை ஏசோன அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன், சீக்கிரமாக உங்களை விட்டு போயிடுவேன், உன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னா நீ போய் உன் அங்கிளோட இரு அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அம்மா ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேற அழுதுட்டு அவன் அப்படியே அவங்க அம்மா மடியிலே படுத்து வர தூங்கிடுவா. கொஞ்ச நாள் கழித்து அவங்க அம்மாவும் வேற செத்து போயிடுவாங்களாம். அவ்வளோ வேற கதறி கதறி வேற உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து நம்ம யாங்க வேற இவளுக்கு எப்பவும் போல் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு, நீ வேற ரொம்ப நேரமாக அழுதுகிட்டு இருக்க, உனக்கு பசிக்கும், ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஏசனும் என் அம்மா காலையில் தான் இறந்து போனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேற நினச்சி பயங்கரமாக வேற அழுதுகிட்டு இருப்பாங்களாம். இவள் அழுகிறத பார்த்த உடனே யாங்குக்கு வேற பயங்கர ஃபீலிங்காக போயிடும். அவனும் கூட சேர்ந்து உட்காந்து வேற அழுதுகிட்டு இருப்பான். கொஞ்ச நாள்ல ஏஜோனா வேற நார்மல் ஆகிடுவா. உடனே அவள் ஸ்டெப் ஃபாதரும், நான் மீன் பிடிக்க போகலான்னு இருக்கேன், அப்போ தான் உங்களுக்கெல்லாம் என்னால் சாப்பாடு கொடுக்க முடியும், நான் போயிட்டு வர வரைக்கும் நீ குழந்தைங்கள பார்த்துக்கோ அப்படின்ட்டு வேற சொல்லுவார். இந்த நிலம் நல்லா தானே இருக்குது, இதில் ஏன் நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடாது, அதில் கூட நம்மளுக்கு காசு கிடைக்கும்ல அப்படின்ட்டு வேற ஏஜோனா சொல்லுவா. எனக்கு விவசாயம்லாம் பண்ண தெரியாது, நான் மீன் பிடிக்க போகிறேன், உனக்கு வந்துச்சுன்னா நீ வேணா பண்ணு அப்படின்ட்டு வேற அவரும் கிளம்பிடுவார். இவ்வளோ வேற விவசாயம் பண்ணலான்னு சொல்லிட்டு யாங்கோட சேர்ந்து கேபேஜ் வேற வளர்க்க ஆரம்பிச்சிருவா. கேபேஜும் நல்லா வளர்ந்துருமா. நம்ம யாங்க வேற அவனோட வேலையெல்லாம் விட்டுட்டு இவளுக்காக மீனெல்லாம் கொண்டு வந்துட்டு குழந்தைங்களையும் வேற பார்த்துக்க ஆரம்பிச்சிருவான். ஏசோனே இவன் இப்படி பண்ணுறத பார்த்துட்டு, என்னடா உன் பிஸ்னஸ் படுத்துடுச்சா என்ன, டெய்லி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற கலாச்சிக்கிட்டு இருப்பாலாம். அதை பற்றிலாம் கவலைப்படாமல் டெய்லி யாங்க வந்து அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஏசனோட ஸ்டெப் ஃபாதரும், நான் திருப்பி மீன் பிடிக்க போகலான்னு இருக்கேன், நீ என்ன ஸ்கூலுக்கு போகிற, குழந்தைங்கள பார்த்துக்கலையா, ப்ளீஸ் நான் திருப்பியும் மீன் பிடிச்சிட்டு வந்துடுறேனே, கொஞ்ச நாள் மட்டும் குழந்தைங்கள பார்த்துக்கோ அப்படின்ட்டு வேற கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் இல்லை, என் வயசு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, நான் மட்டும்தான் வீட்டு வேலை செஞ்சுட்டு ஆய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னால் முடியாது அப்படின்ட்டு வேற ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பா. உனக்கு என்ன, லிட்ரேச்சர் படிக்கணும், பொயட் ஆகணும், அவ்வளோதானே, அப்பா நான் இருக்கேன், நான் உனக்கு செலவு பண்ணுறேன், நீ என்ன வேறு யாரோ மாரி பார்க்குற, நானும் உனக்கு அப்பா மாதிரி தானே, நான் உன்னை பெரிய பெரிய காலேஜுக்கெல்லாம் அனுப்புகிறேன், நான் அதுக்கு காசு தரேன், நீ என்னை நம்பு அப்படின்ட்டு வரலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்படியா, எங்கள் குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணுங்க அப்படின்ட்டு வேற ஏசனும் கேட்பாலாம். குழந்தைங்க மேலே என்ன, உன் அம்மா மேலேயே சத்தியம் பண்ணுறேன், அவன் மேலே சத்தியம் பண்ணிட்டு உன்னை ஏமாத்தினா என்னை சும்மா விடுவா, என்னை கொல்ல மாட்டா அப்படின்ட்டு வேற சொல்லுவாராம். அதை நம்பி இவ்வளோ வேற குழந்தைங்களையும் பார்த்துட்டு ஸ்கூலுக்கும் வேற போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பா. மார்க்கெட்டுக்கு வந்து அந்த கேபேஜையும் வேற விற்க ஆரம்பிச்சிருவாங்களாம். இப்படியே நாள் போக போக இவ்வளோ வேற டீனேஜர் ஆகிடுவா. இவ்வளோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு கேபேஜ் வேற உட்காந்து விற்கிறன்ற பேரில் உட்காந்து படிச்சுட்டு மட்டும் இருப்பா. இவளுக்கும் சேர்த்து நம்ம யாங் தான் வேற விற்றுக்கிட்டு இருப்பான். இதேமாரி ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறது, வீட்டிலேருந்து கேபேஜ் கொண்டு வந்து அதை விற்றும் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு யாங் தான் எல்லா வேலையும் வேற பார்த்துக்கிட்டு இருப்பான். இதேமாரி போக இவங்களும் வேற ரொம்பவே நல்லா வளர்ந்துருவாங்க. 2 பேருக்கும் வேற 17 வயசு ஆகிடுமா. 17 வயசு வரைக்கும் யாங் தான் வேற எல்லா வேலையும் வேற இவளுக்காக பண்ணிக்கிட்டு இருப்பான். மார்க்கெட்டில் இருக்க மற்ற ஆண்டிங்களும், இனி நீ உன் மாமியாருக்கு மட்டும் கிடையாது, இனி மருமகளுக்கும் சேர்த்து வேலை செய்யணும் போல அப்படின்னு சொல்லிட்டு யாங்கோட அம்மா பிடிச்சி வேற பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து கேபேஜ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டி வேற வந்து பேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். ஏசுன்னு வேற பயங்கர திமிரா வேற பேரம் பேசிக்கிட்டு இருப்பா. நீ கொஞ்சம் படி அப்படின்னு சொல்லிட்டு யாங்க தான் உட்காந்து அவங்களுக்கு வேற அந்த கேபேஜையும் விற்று குத்துக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு யாங்கோட அம்மாவும், இவனை பெற்றதுக்கு ஒரு தெருநாயை பெற்றுருந்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏசுன்னு வேற படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து அங்கே யாங்கோட பாட்டி வேற கத்திக்கிட்டே வருவாங்க. ஐயோ இந்த கேள்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஏசுன்னு வேற விட்டா போதும் நாங்கள் அந்த வேற எகிரி குதிச்சு ஓடிடுவா. அந்த பாட்டியும் வந்துட்டு, என் கடை பக்கத்தில் நீ கடை போடாதான்னு உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் கேபேஜெல்லாம் கீழே கொட்டி பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யாங்கோட பாட்டி தானே அந்த ஊரில் மந்திரவாதி. ஸோ அவங்க வேற சும்மா இல்லாமல் ஏசனோட அம்மா இறந்து போனதுனால அவங்களோட ஆவி பின்னாடி தான் சுற்றுது, இவ கூட நம்ம பேரனை பழக்க
நடக்க விடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு யாங்கோட அம்மா பிடிச்சி வர கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் பேரனை நான் ஒன்றும் மயக்கல, அவன் தான் என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான், நான் அவனை கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு வேற ஏசுனும் சும்மா இல்லாமல் வாய் விட்டுக்கிட்டு இருப்பா. அந்த பாட்டியை எவ்வளோ திமிரடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாங்களா. உங்கள் பேரன்கிட்ட நீங்களே சொல்லி புரிய வைங்க, நான் சியோல இருக்க மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இவனெல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசுன்னு அங்கே வந்து குடுகுடுன்னு ஓடிடுவா. இதேமாரி எப்போ பார்த்தாலும் யாங்கோட பாட்டிக்கிட்ட சண்டை போட்டு ஓடிக்கிட்டு இருக்க நம்ம ஏசுன்னு ஒரு நாள் நைட்டு தனியாக ஓடாமல் கூட சேர்ந்து நம்ம யாங்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம். சியோல் மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஏசுன்னு நடுராத்திரி ஊரை விட்டு யாங் கூட எங்கே ஓடி போகிறா, எதுக்காக ஓடி போகிறா, இவ லைஃப்பில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கும், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye friends.